ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 70வது தலைப்பு. புராணம் பல வரலாறுகளிடை தொடர்பு தொடர்ச்சி. ராவணனை கொன்றதால் ராமருக்கு 3 தோஷங்கள் ஏற்பட்டன. முதலாவது, ராவணன் விஸ்ரவஸ் என்ற மகரிஷியின் பிள்ளையானதால் பிராமணன் என்பது. அவனை சம்ஹாரம் செய்ததால் ராமருக்கு பிரம்மஹத்தி தோஷம் உண்டாயிற்று. சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணி இந்த தோஷத்தை அவர் போக்கிக் கொண்ட இடம்தான் ராமேஸ்வரம். இப்போது ராமராவண யுத்தத்தை ஆரிய திராவிட சண்டை என்று சில பேர் சொல்வது அடியோடு தப்பு என்பதற்கு இதைவிட வேறு ப்ரூஃப், சான்று வேண்டாம். இராமாயணத்தை பொய் என்று தள்ளினால் ராமராவண யுத்தத்தையும் அடியோடு தள்ளத்தான் வேண்டும். இந்த யுத்தத்திற்கு மட்டும் ஹிஸ்டாரிக்கல் பேசிஸ், சரித்திர அடிப்படை இருக்கிறது என்று சொல்லக்கூடாது. இராமாயணம் நிஜம் என்று ஒப்புக்கொண்டால் அதிலே ராவணனை பற்றி திரும்ப திரும்ப ரிஷிபுத்திரன், வேதாத்தியனம் பண்ணினவன், சாமகானம் செய்தே பரமேஸ்வரனை திருப்திப்படுத்தி கொண்டு கைலாசத்துக்கு அடியிலிருந்து மீண்டவன் என்றெல்லாம் சொல்லியிருப்பதையும் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். எங்களுக்கு பிடித்ததை மட்டும் ஒப்புக்கொள்வோம், பாக்கியெல்லாம் கட்டுக்கதை என்றால் அது முறையான வாதத்தில் சேராது. இராமாயண புஸ்தகத்தில் எழுதி வைத்தது இருக்கட்டும், பிரத்யக்ஷமாக தெரிகிற மாதிரி இந்த லோகத்திலேயே மிகப்பெரிய பிரகாரங்களோடு ராமேஸ்வரத்தில் கோவில் இருக்கிறது. சரித்திரக்காரர்களே ஒப்புக்கொள்கிறபடி ஆயிரக்கணக்கான வருஷங்களாக அங்கே ராமர் பிரம்மஹத்தி தோஷம் நீங்குவதற்காக பிரதிஷ்டை செய்த லிங்கம் என்று ராமநாத சுவாமியை சொல்லி தேசம் பூராவும் வழிபட்டு வந்திருக்கிறது. இதனால் ராவணன் பிராமணன் என்ற நம்பிக்கைக்கு மாறாக தமிழ்நாட்டில் பூர்வீகர்கள் நினைத்ததே இல்லை என்று தெரிகிறது. ராவணன் பிராமணன் என்பது மட்டுமில்லை, அவன் மகாவீரன். லோகங்களெல்லாம் கிடுகிடுவென்று நடுங்கும்படியாக பண்ணினவன். கார்த்தவீரியார்ஜுனனையும் வாலியையும் தவிர தான் சண்டை போட்ட அத்தனை பேரையும் ஜெயித்தவன். இப்படிப்பட்டவனை கொன்றதால் வீரஹத்தி தோஷமும் ஸ்ரீராமனுக்கு உண்டாயிற்று. இந்த தோஷத்துக்கு பிராயஷ்சித்தமாகத்தான் ராமர் வேதாரண்யத்தில் ராமலிங்க பிரதிஷ்டை செய்தார். பிராமணன், வீரன் என்பது தவிர ராவணனுக்கென்று வேறு பெருமைகளும் உண்டு. அவன் நல்ல சிவபக்தன், வீணை வாசித்து பாடுவதில் நிபுணன். இம்மாதிரி நல்ல அம்சங்களை சாயை என்பார்கள். சாயை என்றால் ஒளி, நிழல் என்று 2 அர்த்தமும் உண்டு. மரகத சாயே என்று மீனாட்சியை சொல்கிறபோது மரகதம் போன்ற ஒளி உடையவளே என்று அர்த்தம். ஒளி என்பது பெருமை வாய்ந்த குணங்களையெல்லாம் குறிப்பிடும். சாயை, அதாவது பெருமை உடைய ராவணனை வதம் செய்ததால் ராமருக்கு சாயஹத்தி என்ற 3வது தோஷம் உண்டாயிற்று. இது தீர்வதற்காகத்தான் அவர் பட்டீஸ்வரத்தில் ராமலிங்க பிரதிஷ்டை செய்து பூஜை பண்ணினார். சாஸ்திரப்படி பார்த்தால் ராவணனை சம்ஹரித்த மனுஷ்யருக்கு பிரம்மஹத்தி, வீரஹத்தி, சாயாஹத்தி என்ற 3 தோஷங்கள் ஏற்பட்டுத்தான் இருக்க வேண்டும். பதித பாவனனான ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு வாஸ்தவத்தில் தோஷமே ஏற்பட முடியாதுதான். எவன் பெயரை ஸ்மரித்தாலே சமஸ்த மகா பாபங்களும் ஓடிப்போகுமோ அப்படிப்பட்ட தாரக நாமனான ராமன் தனக்கே பிராயஷ்சித்தம் பண்ணிக்கொள்ள வேண்டியதே இல்லைதான். ஆனாலும் அவர் இந்த பூலோகத்தில் ஐடியல் மனுஷ்யராக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்றுதான் நரவேஷம் போட்டுக்கொண்டு வந்திருந்தார். ஒவ்வொரு சின்ன காரியத்துக்கும் கூட சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கிறது என்று பார்த்து பார்த்தே அந்த பிரகாரம் பண்ணினார். சாஸ்திர தர்மங்களை துளி கூட வலு இல்லாமல் பண்ணி காட்டுவதில் ராமரை மிஞ்சி இன்னொருத்தர் கிடையாது. இராமாயணத்தில் எங்கே பார்த்தாலும் இந்த குணாதிசயத்தை பார்க்கிறோம். தம்மை சாதாரண மனுஷ்யராகவே வைத்துக்கொண்டு மனுஷ்யர்களுக்கு சாஸ்திரத்தில் என்னென்ன தர்மங்கள், விதிகள், பிராயஷ்சித்தங்கள் சொல்லியிருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் விடாமல் செய்தார். ஆகவே ஒவ்வொரு அல்ப காரியத்துக்கும் கூட சாஸ்திரத்தை பார்த்து
அதன்படி பண்ணின ராமன் இந்த 3 பெரிய தோஷங்களுக்கு மட்டும் பிராயஷ்சித்தம் பண்ணிக்கொள்ளாமல் இருந்திருப்பாரா? அப்படிச் சொல்வது கொஞ்சங்கூட பொருத்தமில்லை. அதனால் வால்மீகி ராமாயணத்தில் இது என்னவோ விட்டுப்போய்விட்டது என்றுதான் ஆகிறது. அதிலே விட்டுப்போன குறையைத்தான் ராமேஸ்வரம், வேதாரண்யம், பட்டீஸ்வரம் ஆகிய ஊர்களுக்கான ஸ்தல புராணங்கள் பூர்த்தி செய்கின்றன. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.